வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வழக்கமாக நம்ம புது உடன்படிக்கையை பற்றி பார்த்து வருகிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு விசேஷித்த செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், வெற்றி மேலே வெற்றி பெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நாம் நல்லா வரணும், படிப்பில் நல்லா வரணும், வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கணும். இது எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் அது ஒரு பெரிய விருப்பம், வாழ்க்கையில் ஒரு மேலே வரணும். இன்றைக்கி நம்ம இந்த வேலையில் இருக்கிறோம், படிச்சிருக்கோம், வேலை செஞ்சிட்ருக்கோம், இவ்வளோ சம்பாதிச்சிட்ருக்கோம். ஆனால் இது போதாது. நமக்கே தெரியுது, நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும்பொழுது அது நமக்கு தெரியுது, இந்த வாழ்க்கைக்கு இந்த சம்பளம் போதாது அப்படின்னு தெரியுது. சிலர் படிச்சிருக்காங்க, வேலையே இல்லை, வருமானமும் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. சிலருக்கு படிச்சிருக்காங்க, நல்ல வேலை செய்கிறாங்க, ஆனால் அதில் ஒரு பெரிய ப்ரொமோஷனோ அல்ல ஒரு பெரிய வெற்றியோ அதில் ஒரு பெரிய முன்னேற்றமோ எதுவுமே இல்லாமல் இருக்குது. சிலருக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, சிலருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, சிலருக்கு சரீரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரீரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்காங்க, திடீர்னு ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்துடுது, ஒரு கஷ்டம் வருது அவங்களுக்கு. டாக்டர்கிட்ட போனால் அவர் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறாரு. அவர் மேலே நம்ம கோவம் வருது, நம்ம மேலே நம்ம கோவம் வருது, கடவுள் மேலேயும் நமக்கு கோவம் வருது. இவர் என்ன, இவரை தானே நம்ம ஆராதிக்கிறோம், இவரை தானே நம்ம வணங்குறோம், இவரை தானே நம்ம கும்பிடுறோம், வாரம் சர்ச்சைக்கு போகிறோம், பாடலில் பாடுறோம், ஆராதிக்கிறோம், பிரசங்கம் கேட்குறோம், பைபிளை வாசிக்கிறோம், எவ்வளோ பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய சரீரத்தில் ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்றெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். சிலருக்கு திடீர்னு சில விபத்துகள் ஏற்படுது, சிலருக்கு திடீர்னு சில கஷ்டங்கள் ஏற்படுது, சொல்ல முடியாத கஷ்டங்கள், சிலருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதில் இருந்தெல்லாம் விடுதலையாகி நம்ம கொஞ்சம் நிம்மதியாக ரொம்ப நல்லா ஒரு ஆரோக்கியமாக செழிப்பாக ஆசீர்வாதமாக நம்ம வாழணும்னு விரும்புகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடித்திருக்கிறார். இதை நம்ம விசுவாசிக்கிறோம். சரிங்க, அவர் முடிச்சிருந்தா எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். முடிச்சிருக்கிறார்ல, நான் நல்லா இருக்கணும்ல, எனக்கு கடன்லாம் நீங்கணும்ல, எனக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதி வேணும்ல, கொஞ்சம் சமாதானமாக இருக்கணும்ல, நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும்ல, வாழ்க்கை நல்ல திசையை நோக்கி செல்லணும்ல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம அதை எப்படி பெற்று அனுபவிக்கிறது, என்ன பண்ணால் நம்ம அதை பெற்று அனுபவிக்கலாம்? இப்போவே எல்லாத்தையும் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் தான் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். இதை விளங்கிக்கணும். இதை சுலபமாக விளங்கிக்கிறதுக்கு வாழ்க்கையில் எப்படி நம்ம முன்னேற்றம் அடைகிறது அப்படின்றதுக்காக 3 முக்கியமான சத்தியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். எல்லாருக்குமே இது இருக்குது, எனக்கு கூட இருக்குது. ஊழியத்தில் நான் பெரிய வெற்றி அடையணும், ஊழியத்தில் இன்னும் பெருக்கம் அடையணும், ஊழியத்தில் இன்னும் ரொம்ப நல்ல மினிஸ்ட்ரியை பண்ணணும், நிறைய பேர் வரணும், நிறைய பேர் ஆத்தும ஆதாயம் பண்ணணும். இது மாதிரி எனக்கும் நிறைய விருப்பங்கள், ஆசைகள், வளர்ச்சியில் ஒரு பெரிய விருப்பம், சக்ஸஸில் ஒரு பெரிய விருப்பம் எல்லாமே இருக்குது. அதுக்கு ஒரு 3 முக்கியமான சத்தியங்களை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிறோம். 3 முக்கியமான சத்தியங்கள். இந்த 3 முக்கியமான சத்தியங்களில் முதல் சத்தியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வெளிச்சம் வர வேண்டும். முதல்ல நமக்கு லைட்டு. எல்லாம் வாய் திறந்து கொஞ்சம் சொல்லுவோம், லைட்டு சொல்லுங்க. நான் அவ்வளோதானே சத்தம், லைட்டு, வெளிச்சம் வரணும். முதல்ல ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, ஆதியிலே தேவன், அப்படிதான் ஆரம்பிக்குது. இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் த எர்த். இன் த பிகினிங். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிறது. யாருமே இல்லாத நேரத்தில் கடவுள் இருக்கிறாரு. இன் த பிகினிங்லே காட் இருக்கிறாரு. எல்லாம் அவர்கிட்ட தான் வருது, மொத்தம் அவர்கிட்ட தான்
வருகிறது. அப்ப முதல்ல அவர் வந்து இந்த பூமியை உருவாக்குறாரு பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். 2ஆம் வசனம் சொல்றது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்கு. ஒழுங்கின்மையான ஒரு உலகம், இருள் நிறைந்த ஒரு உலகம், வெறுமையான ஒரு உலகம், ஒண்ணுமே கிடையாது, இருள் தான் இருக்குது. இந்த இருள் நிறைந்த உலகத்துல முதல்ல கடவுள் என்ன வரணும்னு விரும்பினாரு, அதைத்தான் இன்னைக்கு நாமளும் விரும்பணும். நம்முடைய வாழ்க்கையில் கூட அதுதான் வரணும். முதல்ல ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு? வாயை திறந்து அவர் சொல்றாரு, பூமியானது ரொம்ப மோசமா இருக்குது, ஒழுங்கின்மையா இருக்குது, வெறுமையா இருக்குது, ஒண்ணுமே கிடையாது, எம்டி வேர்ல்டு, டார்க்னஸ் ஃபில்டு வேர்ல்டு, there is no order in the world. ஒழுங்கின்மை இருக்கு, வெறுமை இருக்கு, இருள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு உலகம் ஒரு அழகான அருமையான எல்லாரும் பார்த்து வியக்கத்தக்க ஒரு உலகமாக, பிரமிக்கத்தக்க ஒரு உலகமாக மாறணும். அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா, ஆண்டவர் முதல்ல வாயை திறந்து சொல்றாரு, let there be light அப்படிங்கிற. முதல்ல அவர் என்ன வர சொல்றாருன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறார். அப்ப இந்த வெளிச்சம் உண்டா கடவுதுன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த வெளிச்சம் மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம லைட் போட்டிருக்கோம், வெளிச்சமா இருக்கு, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, நமக்கு வெளிச்சத்தை தருது. இந்த டியூப் லைட் வெளிச்சம் பத்தலைன்னா நமக்கு என்ன பண்றோம்? எல்இடி லைட்டை போட்டுக்கிறோம், நல்ல பளிச்சுன்னு நல்ல லைட்டை போட்டுக்கிறோம். அந்த லைட்டை பத்தி சொல்லல, ஏன்னா ஒரு சூரியனை படைக்கல, சந்திரனை படைக்கல. முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்றாரு பாருங்க. நீங்க இந்த வெளிச்சத்தை எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்துல தேவ தூதர்கள் வந்து சொல்றாங்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சம் தான் முதல்ல வரணும் அப்படின்னு கடவுள் விரும்புறாரு பாருங்க. முதல்ல ஆகவே அவர் என்ன பண்றாருன்னா, let there be light அப்படிங்கிறார். முதல்ல வெளிச்சம் வரட்டும். வெளிச்சம் ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. ஆகவேதான் அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நானே உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்புறம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, மனுஷர் உங்களுடைய நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ண கடவுது? பிரகாசிக்க கடவுது அப்படிங்கிறாரு. வெளிச்சம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண வேண்டும்? வெளிச்சம் வர வேண்டும். அந்த வெளிச்சம் வரும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த வெளிச்சம் வரும்பொழுது ஏற்படும். ஏன் அந்த வெளிச்சம் வரும்பொழுது அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும்? இந்த உலகத்துல பார்த்து இந்த கிறிஸ்தவர்களை பார்த்து, அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறீர்கள்? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் சொல்ற. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த முழு உலகமும் கும்மிருட்டில் இருக்கு, டோட்டல் டார்க்னஸ்ல இருக்கு இந்த முழு உலகமும். இப்ப அங்கங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கங்க பளிச்சுன்னு லைட் எரிஞ்சுன்னு இருக்கு. இருள் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? வெளிச்சத்தை நோக்கி வருவாங்களா? வரமாட்டாங்க. லைட் இல்லாமல் வாழவே முடியாதுங்க. இப்போ லைட் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது. இருள்ல நம்மளால வாழ முடியாது, வெளிச்சம் கண்டிப்பா வேணும். அப்ப இந்த முழு உலகத்திலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள அவர் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். இங்க லைட் ஹவுஸ் என்ன தெரியுங்களா? கடல்ல கப்பல் யாத்திரை போறாங்க, கப்பல்ல போயிட்டே இருக்கும்போது வழி தெரியாம புயல்ல சிக்கி தவிக்கிறாங்க. அவங்க சுற்றி பார்த்தாக்க எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணீரும் மேகமும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியவே தெரியாது. அப்புறம் தூரத்துல பளிச்சுன்னு ஏதோ ஒன்று எரியுதுன்னு வச்சுங்க, அது பேர் தான் கலங்கரை விளக்கம் சொல்லுவாங்க, லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா அது அந்த வழி தப்பி போன அந்த கப்பலுக்கு வழிகாட்டு. இந்த இடத்துல வந்தீங்கன்னா கரை இருக்கு, இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்க உயிர் தப்பி பிழைக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த லைட் என்ன பண்றாங்க, லைட் ஹவுஸ் அங்க வைக்கிறாங்க. நம்ம கூட சென்னையில கூட ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, அது பேர் கலங்கரை விளக்கம். அது அப்ப கர்த்தர் சொல்றாரு, உங்களை எல்லாரையும் நான் லைட் ஹவுஸ் மாதிரி வச்சிருக்கேன், இந்த உலகத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை போல வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த வெளிச்சம் வரும்போது என்ன நடக்குது பாருங்க. இந்த வெளிச்சம் ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது,
arise and shine forth, your light has come. ஏற்கனவே வந்தாச்சு. நம்மளாம் லைட்டா தான் இருக்கும், நமக்கு தெரிய மாட்டேங்குது. எதுவுமே தெரிய மாட்டேங்குது நமக்கு. உன்னோட ஒளி வந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாருங்க, கர்த்தருடைய மகிமையின் ஒளி நம்ம மேல வீசி கொண்டிருக்குது. இப்பவும் கூட நம்ம மேல அந்த மகிமையின் ஒளி வீசி கொண்டிருக்குது. லைட்டுக்கு வந்து பாத்தீங்களா ரிஃப்ளெக்ஷன் பவர் இருக்கு. அப்ப இந்த அவருடைய லைட் நம்ம மேல பட்ட உடனே நம்ம என்ன பண்றோம்? வெளிச்சமாகறோம். இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஒளி மாதிரி இருக்கும் நம்ம. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு, நானே உலகின் ஒளியாய் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. 8ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு, 9ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, 9ஆம் அதிகாரத்தில் ஒரு குருடனை அவரை பார்வையிட செய்யறாரு, பிறவி குருடனை பார்வையிட செய்யறாரு. அவர் சொல்ற, நான் தான் உலகின் ஒளியா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த ஒளி ரொம்ப முக்கியமானது. ஒளி இல்லைன்னா இன்னைக்கு தாவரங்களே கிடையாது. ஒளி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, வெளிச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இங்க சொல்றாரு, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் என்ன பண்ணுவாரு? உதிப்பார். உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு, ஒளியின் இடத்திற்கு பூமியினுடைய ராஜாக்கள் என்ன பண்ணுவார்கள்? நடந்து வருவார்கள். நம்ம எல்லாரையும் ஒரு ஒளி மாதிரி வச்சிருக்கிறாருங்க. வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக வரணும். இந்த வெளிச்சம் வரும்பொழுது என்ன நடக்குது? ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணம் அடைந்த பொழுது அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த 6ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி ஆரம்பிக்குது. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் என்ன பண்ணுகிறாரு? மேல வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிற என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. 5ஆம் வசனம், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். பாருங்க, இந்த வெளிச்சம் வரும்பொழுது ஒரு பெரிய காட்சி இங்க நம்ம பார்க்கிறோம். தேவனை குறித்த ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அந்த வெளிச்சத்துல நாம யாரா இருக்கணும்னு பார்க்கிறோம். அப்புறம் நம்ம எந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நம்ம காண்கிறோம். இந்த ஒளி தான் நமக்கு இதெல்லாவற்றையும் காண்பிக்கிறது. இவர் யாரு? சேனைகளின் கர்த்தர் யாரு? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் சொல்றாரு, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. இவ்வளவு நேரம் தெரியல, ஆனா இப்போ ஒரு புதிய வெளிச்சம் வருது. கடவுள் யாரா இருக்கிறாரு? அவர் மகா பரிசுத்தரா இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. பூமி அனைத்தும் தேவனுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது தெரியுது. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, ஐயோ அவ்வளவுதாங்க, நான் க்ளோஸ் அப்படிங்கிற, என் சாப்டரே க்ளோஸ், அவ்வளவுதான், நான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எனக்கு. ஏன்? கடவுளை பார்த்துட்டேன் நான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தராகிய ராஜாவை என்னுடைய கண்கள் கண்டிருக்கிறது. ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நானும் அசுத்தன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் மத்தியில நான் என்ன பண்றேன்? வாசமா இருக்கிறேன். ஒரு வெளிச்சம் அவனுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் கூட அநேக ஜனங்கள் இருள்ல கிடக்கிறாங்க. இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணோம்? வெளிச்சம் முதலாவது வேண்டியதாய் இருக்கிறது. கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இப்படி எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய சாயல இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன பண்ணியிருக்கிறான்? குருடாக்கி இருக்கிறான். ஜனங்களுக்கு வந்து இயேசுதான் உண்மையான தேவன்றது தெரியாதபடிக்கு என்ன பண்றான்? சுவிசேஷத்தினுடைய ஒளி அவங்களுக்கு பிரகாசமா இருக்காதபடிக்கு அவர்களுடைய மனதை என்ன பண்றான்? பிசாசானவன் குருடாக்கி வச்சிருக்கிறான். முதல்ல ஒரு வெளிச்சம் வரணுங்க. முதல்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரணும். வெளிச்சம் வரும்பொழுதுதான் நமக்கு ரொம்ப நல்லா தெரியுது, ஐயோ நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் இருள்ல கிடையாது, உலகம் முழுக்க இருள்ல இருக்குது, பூமி இருள்ல மூழ்கி கிடக்கிறது, காரிருள் இந்த உலகத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனா எம்மால கர்த்தருடைய மகிமை உதித்து இருக்கிறது. நான் வெளிச்சமா இருக்கிறேன். நான் இந்த இருள் கிடையாது. இந்த இருளுக்கு நான் சம்பந்தம் உடையவன் கிடையாது. இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். நான் இந்த இருளின் ராஜ்யத்தில் அதிகாரத்துக்கு கீழே கிடையாது.
அப்படின்ற ஒரு வெளிச்சம் நமக்கு வரணும். நம்ம என்ன பண்றோம், பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட போய் கேட்குறோம், என்னக்கா எப்படி போகுது வாழ்க்கைலாம்? என்னத்த கேட்குற, கேஸ் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது, வாங்கவே முடியல, கோல்டும் விலை ஏறினே போயிட்டே இருக்குது, அதையும் வாங்க முடியல, ஒரே கஷ்டமா இருக்குது, வாங்குற சம்பளம் வாழ்க்கைக்கு பத்தலை, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப நம்மளும் சொல்றோம், எனக்கும் அப்படி தாங்க இருக்குது என் வாழ்க்கையும். என்னத்த கேட்குறீங்க நீங்க, என் வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருக்குது, எனக்கும் கஷ்டம் இருக்குது, எனக்கும் பிரச்சனை இருக்கு. பாருங்க, நீங்க அவங்க கிடையாது, அவங்கள நீங்களும் ஒண்ணு கிடையாது. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். உங்கள் மேல கர்த்தருடைய மகிமை உதித்திருக்கிறது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். நீங்கள் இருளின் அதிகாரத்துக்கு கீழே கிடையாது, அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களும் நம்மளும் ஒண்ணு கிடையாதுங்க. அவங்க இருளின் பிள்ளைகள், நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள். யாத்ராம் புஸ்தகத்துல எகிப்தியரை 10 வாதைகள்னால கர்த்தர் வாதிச்சாரு. அதுல ஒரு வாதம் என்னன்னா, கார் இருள். 3 நாள் என்ன பண்றாங்க, தடவிட்டு இருக்காங்க. ஒருத்தர் எவனுக்குமே கண்ணு தெரியல. ஆனா அந்த எகிப்து முழுவதும் கார் இருள் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோஷன்ல மட்டும் வெளிச்சமா இருந்தது. கொஞ்ச நாளா யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும்னு. அந்த கோஷன் நாடு மட்டும் ஒரு சர்க்கிள் போட்டு அங்க மட்டும் வெளிச்சம் இருக்கு, கரண்ட் இருக்கு. மீதி எகிப்து முழுக்க கரண்ட் கட்டு, ஃபுல்லா இருள்ல இருக்குது. ஒருத்தர் பகல்ல கூட தடவிட்டு இருக்காங்க. பகல்ல சூரியனும் உதிக்கல, சந்திரனும் வரல, நைட்ல லைட் எரியல, கரண்ட்டே போச்சு, அவ்வளவுதான். ஒருத்தர் தடவின்னுங்கிறாங்க, ஒண்ணுமே தெரியல. 3 நாள் ஒன்றும் பண்ண முடியலங்க. கார் இருள்னா கும்மிருட்டு, அவங்கெல்லாம் இருள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கோஷன் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், உடன்படிக்கை மக்கள், அவங்க எங்க இருந்தாங்க, இருளியா இருந்தாங்க? இல்ல, வெளிச்சத்தில் வாழ்ந்தாங்க. உங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க, பெரிய வித்தியாசம் இருக்கு. முதல்ல அந்த வெளிச்சம் நமக்கு வரணும். நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான், நல்லா சொல்லுங்களேன், நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் யாரு, உலகத்தான் அல்ல அப்படின்னு இயேசு சொன்னார். நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு, நீங்க எடுத்துட்டீங்களா? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு என்ன பண்ணேன், கொடுத்தேன். உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன். பாருங்க, 14ஆம் வசனத்தை தானே வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. 17:8 வாசிங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு, அதாவது இயேசுக்கு பிதாவானவர் என்ன கொடுத்தாரோ அதை அப்படியே நமக்கும் கொடுத்திருக்கிறாருங்க. நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 17-14, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நாம உலகத்தார் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல தான் இருக்கும், ஆனா இந்த உலகத்தார் வாழ்கிறது போல வாழவே கூடாது. இந்த உலகத்தாருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க என்ன பண்றாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஏனென்றால் we have a brave savior, நமக்கு ஒரு தைரியமான ரட்சகர் இருக்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் ஏற்றுக்கொண்டு மரித்த, உயிரோடு கூட 3ஆம் நாள் எழுந்த ஒரு ரட்சகர் ஒருத்தர் இருக்காங்க. நம்ம வேற அவங்க வேற. அந்த வெளிச்சம் முதலாவது நமக்கு வர வேண்டும். பிசாசு என்ன பண்றான், நம்முடைய மனக்கண்ணில் நைஸா குருடாக்கலான்னு முயற்சி பண்ண. ஆமா, எல்லாருக்கும் கஷ்டம் வருது, உனக்கும் கஷ்டம் வருது. எல்லாருக்கும் வியாதி வருது, உனக்கும் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் வியாதி வருது, அதனால உங்களுக்கும் வியாதி வருது. என்ன பண்றது, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இதெல்லாம் வரத்தான் செய்யும், நம்ம தான் சமாளிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்காக சமாளிக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருக்காருங்க. ஹலோ, ஒரு வீட்டில் அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகளே எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்க? இல்ல, அப்பாவும் அம்மாவும் பார்த்துப்பாங்க. எது நடந்தாலும் சரி அவங்க பார்த்துப்பாங்க. சமாளிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவரு சாப்பாடு அவர் பார்த்துப்பார், வாடகையா அவர் பார்த்துப்பாரு, கரண்ட் பில்லும் அவர் பார்த்துப்பாரு, ஃபீஸ் கட்டணுமா அவர் பார்த்துப்பாரு, எல்லாம் அவர் பார்த்துப்பாருங்க. பிள்ளைங்க என்ன பண்ணணும், அவங்க ஜாலியா சாப்பிடணும், தூங்கணும், போய் பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். அவங்க ஜாலியா என்ன பண்ணணும், போய் படிக்கணும், அவ்வளவுதான். பல வீடுகளில் அதை கூட பண்ண மாட்டேங்கிறாங்க பசங்க, படிக்கவே மாட்டேங்கிறாங்க, புக்கை தொடர்றதே கிடையாது.
டெவலப் பண்ணிக்கிறதே கிடையாது. ஆனாலும் அவங்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அப்பா ப்ரொவைட் பண்றாரு, அம்மா ப்ரொவைட் பண்றாங்க, எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. நான் சொல்றேன், உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக ஒருத்தர் இருக்காருங்க. அவர் உங்கள் பிரச்சனையை தங்கள் பிரச்சனை தம்முடைய பிரச்சனை மாதிரி ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்றாரு? அதை ஒன்றும் இல்லாம பண்றாரு. இந்த வெளிச்சம் வரணும். இந்த வெளிச்சம் வரும்போது என்ன தெரியும்? அஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க? அவைகளெல்லாம் நாடி என்ன பண்றாங்களா? தேடுறாங்க, அது பின்னாடி ஓடுறாங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உணவுக்காக உடைக்காக என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் கவலைப்படுகிறார்கள். ஏன்னா வெளிச்சம் இல்லை. But when the light comes, you know that you have a heavenly Father who loves you so much. உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு பரலோக பிதா உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். அவர் தம்முடைய கரத்தை விரிக்க அவைகள் திருப்தியாகும் ஆகாரத்தின. என்ன பாருங்க, அவர் சொல்றாரு, ஒரு துட்டுக்கு 2 குருவிகள் விற்கிறாங்களா? அவைகள் ஒண்ணு கூட உங்களோட பிதாவுடைய சித்தம் இல்லாமல் தரையில விழுதில்லை. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். யூ ஆர் சோ ஸ்பெஷல் டு யுவர் ஹெவன்லி ஃபாதர். இப்போ ரோட்ல யாரோ ஒருத்தர் போயிட்டே இருக்காங்க, ஒரு சின்ன பிள்ளை போயிட்டே இருக்குது, என்கிட்ட அங்கிள் எனக்கு பசிக்குது, ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் என்ன பண்ணுவேன்? ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பேன். இந்த தள்ளு வண்டியில் இருக்கிற ஒரு பிரியாணியோ இல்லை இங்கே இருக்கிற ஒரு கடையில் 2 இட்லி ஒரு வடையோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பேன். சரி, இப்போ என் பிள்ளை என்கிட்ட கேக்குது, இப்போ பசிக்குது எனக்கு எதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்? இருக்கிறதுலே பெஸ்ட் ஹோட்டல் கூட்டின்னு போவேன். நல்லா போகும்போது சொல்லுவேன், என்ன வேணுமோ சாப்பிடு, ரேட்டெல்லாம் பற்றி கவலைப்படாத, நல்லா சாப்பிடு, உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடு, என்ன வேணும் என்ன பிடிக்குமோ அதெல்லாம் என்ன பண்ணு சாப்பிடு. ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் கிரேஸ். இது நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு அவர் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாரு, ஒரு பெரிய தயவை நம் பட்சத்துல காண்பிக்கிறாரு. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களோட வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னா சரி, இப்போதைக்கு நான் சொல்றேன், இந்த வெளிச்சம் வரணுங்க. எனக்காக உயிரை கொடுத்த ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அதனால் நான் உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் உயிர் போவாது அப்படின்ற ஒரு நிச்சயம் வரணும் நம்மளுக்கு. ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பிரசங்கியா இருப்பாரு. அவர் ஒரு முறை இது மாதிரி பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஜெபம் பண்றதுக்கு நின்னாராம் பாருங்க. ஒருத்தன் வந்தான், நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறதுக்காக வந்தான். என்னத்துக்கு வா ஜெபம் பண்ணோம்? கேன்சர் இருக்குங்க, அது போகணும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா. கர்த்தர் சொன்னாராம், இல்லை அவனுடைய சரீரத்தை நான் கேன்சரோட நான் உண்டாக்கலை, அவன் சரீரத்தை நான் நல்லா உண்டாக்குனேன். ஏன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல மனுஷன் எல்லாம் உண்டாக்கின பிறகு கர்த்தர் சொல்றாரு 31ஆம் வசனத்துல, கர்த்தர் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து மிகவும் நல்லது என்று கண்டார். எல்லாத்தையும் நல்லதானே கண்டிருக்கிறாரு. இப்ப கர்த்தர் சொன்னாராம், நான் அவனை அந்த மாதிரி உண்டாக்கல, ஆனா அவன் கேன்சர் வியாதினால மரித்து போவான். என்னங்க இது? அது பேர் அதிர்ச்சி ஆச்சு அந்த பிரசங்கருக்கு. என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்க? ஆனா இந்த மாதிரி கேன்சரோட நான் உண்டாக்கலன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா என் கேன்சர்ல சாவான்னு சொல்றீங்க. பிகாஸ் he believed that he has cancer. அவனுக்கு கேன்சர் இருக்குன்னு அவன் நம்புறான், அந்த நம்பிக்கை அவனை கொண்டுடும், அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப வெளிச்சம் எவ்வளவு முக்கியன்றதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. வெளிச்சம் வரணுங்க. நம்முடைய எந்த வியாதியா இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு என்ன வியாதி, கிட்னி வியாதியா இருக்கலாம், நுரையீரல் வியாதியா இருக்கலாம், மூச்சு பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு குடல் பிரச்சனையா இருக்கலாம், இருதய பிரச்சனையா இருக்கலாம், மூளை பிரச்சனையா இருக்கலாம், நரம்பு பிரச்சனையா இருக்கலாம், எல்லா வியாதிகளையும் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நான் ஏற்கனவே குணமானேன் என்ற வெளிச்சம் வரும்பொழுது அவர் சொன்னது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். வேற எதுவும் நமக்கு ஞாபகமே வரக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் நிறைய சொல்றாங்க, டாக்டர் சில சொல்றாங்க, சில பினான்சியல் அட்வைசர்ஸ் சில விஷயங்களை சொல்றாங்க. இது மாதிரி ரொம்ப பொருளாதார பிரச்சனைகள் வரும், விலைவாசி ஏறும் உயரும், இப்படி அப்படின்னு ஏதாவது சொல்றாங்க. ஆனா நம்ம யார் சொல்றத நம்புறோம்? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்றேன், இந்த வெளிச்சம் வரும்பொழுது இந்த வெளிச்சம் என்ன சொல்றது அதை மட்டும் தான் நம்ம நம்ப முடியுங்க. நான் சொல்றேன், இந்த வெளிச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது.
வெளிச்சம் வந்துச்சுன்னா நம்ம எதுக்குமே கவலையே பட மாட்டோம். வாயிலிருந்து பிரச்சனை வரவே வராது. எப்படிங்க இருக்கிறீங்கன்னு கேட்டாக்கா, ஐயோ ஏங்க கேட்குறீங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க, ஒரே கஷ்டமா இருக்குங்க, எதுக்கு தான் வாழ்றேன்னே தெரியல, வாழவே பிடிக்கல, இதெல்லாம் சொல்லின்னு இருப்போம் நம்ம. ஆனா வெளிச்சம் வந்துட்ட பிறகு என்ன கேட்டீங்களா, என் வாயிலிருந்து அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே வரவே வராது. நான் ரொம்ப தைரியமா இருப்பேன். ஏன்னா எங்களோட கர்த்தர் இருக்கிறாரு, அவர் என்னோட வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் பயப்படேன். அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படவில்லை. எனக்காக அவர் அற்புதங்களை செய்வார். எனக்காக செங்கடல்ல 2 பழக்கணும்னா கூட பழக்காரு. அவர் எனக்காக எரிவ மதில இடிக்கணும்னா கூட இடிப்பார். அவரு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு ஏதாவது ஒண்ணு அவர் வந்து நிப்பாருங்க. ஏன்னா நான் உடன்படிக்கையின் மனுஷனா இருக்கிறேன். எனக்காக காடைகளை வர வைக்க முடியும். எனக்காக குண்டு பறவைகளை கொண்டு வந்து என் வாசல்ல கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும். எனக்காக பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என் கூட இருக்கிறாரு. அதனால நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உட்காந்து ஒப்பாரி வச்சு அழ வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எதுக்கு அழவ மாட்டேன். என் கண்ணு தண்ணி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், வர வைக்க முடியாது. இந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படுற ஆள் நான் கிடையாது. நான் சொல்றேன், நீங்களும் அப்படிதான் இருக்கணும். வெளிச்சம் வரும்பொழுது கடவுளை பற்றினதான ஒரு முழு படம் நமக்கு கிடைக்குது. நம்மளை பற்றினதான முழு படமும் நமக்கு கிடைக்குது. ஏசாயாவுக்கு என்ன கிடைச்சது? கடவுளை பற்றினதான ஒரு முழு படம் கிடைச்சது. அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிற என்று ஒரு தரிசனம், ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் கிடைச்சது. ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அவனை பத்தி ஒரு வெளிச்சம் கிடைத்தது. அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறேன்னு இன்னொரு சுத்தி இருக்கிற மக்களை பத்தியும் ஒரு வெளிச்சம் கிடைச்சது. இப்ப எனக்கு என்ன வெளிச்சம் கிடைச்சிருக்குது? அவர் சேனைகளின் கர்த்தரா கூட இருக்கலாம், ஆனா அவர் என்னுடைய அப்பாவா இருக்கிறாருங்க. அவரால் நான் பிறந்திருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் ஒன்னும் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் கிடையாது. என்னுடைய நாவை அவருடைய வார்த்தையினாலே தொட்டிருக்கிறார். அந்த வார்த்தை அக்கினியை போல இருக்கிறது. என் நாவு விரைவா எழுதுறவனுடைய எழுத்தானீங்க. அசுத்த உதடு உள்ள மனுஷனோட மத்தியில வாசம் பண்றது கிடையாது. தேவனுடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட மனுஷர்கள் மத்தியில வாசம் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய வெளிச்சம் பாருங்க இது. ஒருவேளை என்னை சுத்தி நிறைய ரட்சிக்கப்படாத மக்கள் கூட இருக்கலாம், ஆனா அவர்களுக்காகவும் கல்வாரி சிலுவிலே தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை அவர் சிந்திருக்கிறார். In the mighty name of Jesus, I plead the precious blood of Jesus Christ over every person. எனக்கு அந்த உரிமையை கொடுத்துக்கிறாரு. வெளிச்சம் தாங்க பண்ணும். கண்டிப்பா வெளிச்சம் வரணும். வெளிச்சம் வந்துச்சுன்னா அவர் எங்கேயோ பரலோகத்தில் உட்காந்துன்னு சித்து வேலைகளை காமிச்சுன்னு இருக்கிற ஒரு சித்தர் கிடையாது. அவர் எங்க அப்பா. அவர் எனக்காக அவர் இறங்கி எந்த வேலை வேணா செய்வார். அவர் என்ன வேணா பண்ணுவார், எனக்காக என்ன வேணா பண்ணுவார். பல நேரங்களில் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சலம் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், காலை தூக்கி நெஞ்சு மேலே வைக்கும், சில பிள்ளைங்க மூஞ்சில கூட வைக்கும். அம்மா கோவம் வரும். ஒன்று முன்னாடி நினச்சிட்டு இருக்கிறேன், காலை தூக்கினா அப்பா மேலே அப்படி வைக்கிறேன், அவர் எங்கள் அப்பா, நீ போய் உங்கள் வேலையை பாருங்க. பல நேரங்களில் அப்பா பெரிய போஸ்ட்ல இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், ஆனால் பிள்ளைக்காக எந்த லெவலுக்கு வேணா இறங்கி என்ன வேலையை வேணா செய்ய முடியும் வரல. பிகாஸ் he loves those children so much. இது ஒரு அப்பாவுக்கு தான் புரியும், வேற யாருக்கும் புரியவே புரியாது. நான் சொல்றேன், உங்களுக்காக எதை ஒண்ணு இறங்கி செய்யக்கூடிய ஒருத்தர் உங்களோட கூட இருக்கிறாருங்க. உங்களுக்காக இறங்கி காரியங்களை செய்யக்கூடிய ஒருத்தர் உங்களோட கூட இருக்கிறார். அந்த வெளிச்சம் முதல்ல வரணும். அதனால தான் அவர் சொன்ன முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சம் வரணும் முதல்ல. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். எனக்காக அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாருன்ற வெளிச்சம் வரணும். நான் இப்பொழுது தேவனுடைய செல்ல பிள்ளையா இருக்கிறேன். I am so favorite to my God. ரொம்ப ஃபேவரட் நான். அவர் சொல்றாரு, நீ என்னுடைய பார்வைக்கு so precious, அருமையானபடினால் அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, உங்களை பார்த்து நீங்கெல்லாம் என் செல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம தான் அவரை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். பல நேரங்களில் இந்த சின்ன குழந்தைங்கள ஆசையா இருக்கும், நம்மளுக்கு போய் தூக்கணும்னு ஆசையா இருக்கும். நிறைய பிள்ளைங்கள்ல மேக்சிமம் 100 பிள்ளைங்க என்னை பார்த்தோன்னு ஓன்னு அழும், கதறுன்னு கதறி அழுவும், பயந்து அழுவும். ஆனா எனக்கு ஆசையா இருக்கும், தூக்கி அது கொஞ்சணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். ஆனா வரவே வராதுங்க என்கிட்ட. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம கூட கடவுளை பார்த்துட்டு இருக்கோம். கடவுளை பத்தினதான ஒரு சரியான வெளிச்சம் நமக்கு இல்லை.
நம்ம கூட இருக்கிறவர் யாரு? நமக்காக எதவனா செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. செங்கடலை பிளந்து வனாந்தரம் வழி வெட்டாந்தரை வழியாக நடக்க பண்ற தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம் என் வாழ்க்கையை ரொம்ப வனாந்தரமா இருக்குன்னு, ஆனா அங்கேயும் அவர் மேக ஸ்தம்பத்தின் மூலமா உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இரவுல ரொம்ப பயமா இருக்குன்னா அக்கினி ஸ்தம்பமா உங்களோட கூட இருக்கிறார், உங்களுக்கு வழி காட்டுகிறார். He will guide you and he will lead you into the green pastures and still waters. அவர் உங்களோட கூட இருக்கிறார். வெளிச்சம் வரும்பொழுது பாருங்க எவ்வளோ தெரியுது நமக்கு. வெளிச்சம் வராத வரைக்கும் எல்லாம் நம்புற மாதிரி நம்மளும் நம்பி இருக்கிறோம். ஆமாங்க, உங்களை மாதிரி தாங்க, எனக்கும் பண பிரச்சனை, என்ன பண்றதுன்னு தெரியல, நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன், குழுவில் தான் காசு வாங்கலான்னு. குழுவில் வாங்கினீங்கன்னா குடியே முழுகிடும், அவ்வளோதான், வெளியே வரவே முடியாது. இதெல்லாம் ஆண்டவர் நம்பணும், ஆண்டவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கணும். 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுது, எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீர் என்ன பண்ணீர்? விடுவித்தீர். நம்பின அவர்களை விடுவித்தீர். நம்பினவர்களும் அவர் விடுவிக்கிறவர், விடுவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். அப்ப யார் வேணா எதை வேணா சொல்லாங்க, நாம் என்ன பண்ணோம்? இந்த லைட் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம லைட், வெளிச்சம் போட்டு காட்டுது நம்ம. Who is the light? Jesus is the light. In Psalm 119:130 says, the word is the lamp unto my feet. அப்படின்னு சொல்லுது. உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்கிறது. வசனம் தான் வெளிச்சம். word is the light. அதனால தான் இயேசு சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய வார்த்தைகளை நான் என்ன பண்ணேன்? அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கிறீர்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் 11ஆம் 12ஆம் வசனத்துல, ஒளியில் உள்ள, எங்க இருக்கிற? இருள் கிடையாது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைந்திருக்கிறோம். பிரியமானவர்கள், நான் சொல்றேன், இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக வரணும். We must have a revelation who God is and who we are to him. அவர் யாரு, நாம அவருக்கு யாரா இருக்கிறோம், இது ரெண்டும் நமக்கு வெளிச்சத்துல வரணும். அவர் யாரு? அவர் நம்முடைய பரலோக பிதாவா இருக்கிறார். அவர் யாரு? என்னை பெற்றெடுத்த தந்தையாக, தகப்பனாக அவர் இருக்கிறார். இந்த பூமிக்குரிய தகப்பர்கள் எல்லாம் ஃபெயில் ஆகலாம், பட் மை காட் ஹெவன்லி ஃபாதர் வில் நெவர் ஃபெயில் மீ. ஒரு நாள் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார், நம்மளை விட்டு விலகவே மாட்டார், நம்ம கூட இருப்பார். நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் அவர் நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பின ஒவ்வொருத்தரையும் அவர் விடுதலை ஆக்கிறதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிலீவ் ஆன் ஹிம். அவரை நம்புங்க. அப்ப இந்த சத்தியம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும். ரெண்டாவது சத்தியம் என்னன்னா, ட்ரூத். ஜீசஸ் இஸ் த ட்ரூத். ட்ரூத்ன்றது என்ன? இது என்னங்க கலரு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் நம்ம. இந்த கலர் பாருங்க, இது என்ன கலரு? உங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுங்க? கிரே கலர். கிரே கலர் இல்லையா? கிரே கலர், சாம்பல் கலர்னு சொல்லுவோம். இது அதனுடைய ரியல் கலர் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இது என்ன கலர் கேட்டோம்னா, இது திஸ் இஸ் பிளாக் கலர். ஹவு டு யூ நோ தட் இட் இஸ் பிளாக்? பிகாஸ் in our school we have been taught that this iPad looks like this, it will be black color. இந்த மாதிரி ஒரு கலர் இருந்துச்சுன்னா அது black அப்படின்னு நமக்கு ஸ்கூல்ல சொல்லி தராங்க. ஆரஞ்சு, ப்ளூ, பிளாக் அப்படின்னு சொல்லி தராங்க. ஆனா உண்மையிலே என்ன நடக்குதுன்னு சொன்னா, இது black நமக்கு எப்படி தெரியுது? இது மேல லைட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது the light absorbs மற்ற எல்லா கலர் என்ன பண்றது? லைட் அப்சார்ப் பண்ணி வெறும் பிளாக்க மட்டும் விடுவீங்க. அதனால நமக்கு இது பிளாக்கா தெரியுது. நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க. லைட் எக்ஸ்போஸ் பண்றதுனால நமக்கு அது ஒரு விதமா தெரிகிறது. அப்ப பாருங்க, லைட்டும் ட்ரூத்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைட் தான் ஒரு கலரை எக்ஸ்போஸ் பண்ணுது. அப்ப இந்த ட்ரூத் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் அவர் சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல, இயேசு
பிலிப்பை பார்த்து சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர்தான் சத்தியமாய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு இந்த பூமியில அரசாண்ட மிகப்பெரிய ஒரு கவர்னர், பைலட் பிலாத்து, அவர் வந்து கேட்கிறாரு, 33ஆம் வசனம் 18:33 இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள்ள பிரவேசித்து இயேசு அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்டேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் உன் பிரதான ஆசாரியரும் உன்னை என் இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்த என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார். அப்போ பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த நான் பிறந்தேன். Why Jesus is born? ஏன் இயேசு பிறந்தார்? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க அவர் பிறந்தார். He is the witness of the truth. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்றார். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறதுக்கு வந்தார். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அதற்கு பிலாத்து கேட்கிறான், சத்தியம்னா என்னங்க? வாட் இஸ் த ட்ரூத் அப்படிங்கிற சத்தியத்தின் ஒட்டுமொத்த உருவம் இயேசு கிறிஸ்து நிற்கிறார் பிலாத்துக்கு முன்னாடி. His eyes were blinded. He doesn't know the truth. சத்தியம்னா உனக்கு என்னன்னு தெரியல. சத்தியம்னா என்னன்னு கேட்கிறான். சத்தியம்னா என்னன்னு கேட்டேன். இவர் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணானா? இல்ல, இவர் சத்தியம்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி he walked out to the people. ஜனங்கள் இடத்துல நடந்து போயிட்டாருங்க. அவரு சத்தியம்னா என்னன்னு கேட்கறதுக்கு கூட அவருக்கு டைம் இல்லை. நம்ம கூட நிறைய மக்களுக்கு வந்து சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது கற்றுக்கொள்றதுக்கோ அல்லது விளங்கி கொள்றதுக்கோ நேரமே கிடையாது. நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன். இயேசு சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள்ல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலை ஆக்கும். ஆனா சத்தியம்னா என்னன்னு விளங்கிக்க நம்ம ரெடி இல்லை. சத்தியத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு டைம் இல்லை நமக்கு. நம்ம என்ன பண்ண, நிறைய படிக்கிறதுக்கு நிறைய இருக்குங்க, எக்ஸாம் வந்துடுச்சுங்க, சர்ச்சுக்கு வர முடியலங்க, தூக்கம் வந்துடுச்சுங்க, எனக்கு அந்த வேலை இருக்குங்க, இந்த வேலை இருங்க. சத்தியம் இருந்தா தாங்க விடுதலை ஆக்க முடியும். சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கக்கூடிய சக்தி இருக்கு. வேற எதுக்கும் கிடையாது. உங்களுடைய படிப்பறிவு கிடையாது, உங்களுடைய மூளை அறிவு கிடையாது, வேற எதுக்குமே கிடையாது. பட் ட்ரூத் ஹஸ் த பவர் டு டெலிவர் யூ. Then what is the truth? His word is the truth. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். Your word, thy word is truth. Jesus is the truth and the word is truth. Truth has the power to deliver you from any danger. Truth has the power to deliver you from out of every problem that you are facing today. இன்னைக்கு நீங்க சந்திக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு சத்தியத்துக்கு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்கு. முதல் விஷயம்னா லைட்டு. இந்த லைட் வரணும், வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். வெளிச்சம் வரும்போது என்ன நடக்குது? அந்த வெளிச்சத்தின் பிரகாசத்துல கடவுள் யாரா இருக்கிறார், நான் அவருக்கு என்னவா இருக்கிறேன்னு நமக்கு விளங்கிடுது. நம்ம கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை. எந்த பிரச்சனையும் பார்த்து பயப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ரெண்டாவது ட்ரூத் ரொம்ப முக்கியம். சத்தியத்தை அறிகிறதுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? முன்னுரிமை அளிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை நேசிக்க வேண்டும். சத்தியத்திற்கு நாம நம்முடைய வாழ்க்கையில முதல் இடத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சத்தியத்தினால விடுதலையாக்க முடியும் கண்டிப்பா. The third one, first one light, second one truth, the third one seed. எல்லாம் சொல்லுங்க seed. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க. seed எல்லாம் சத்தமா ஒரே ஒரு முறை
எல்லாம் வாய் தம்பி சொல்லுங்களேன். சீட், விதை. விதை. மூன்றாவது, இந்த விதையை பற்றி நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். விதை ரொம்ப முக்கியமானது. இந்த விதை நம்முடைய எதிர்கால விதைக்குள்ளதான் நம்முடைய எதிர்காலமே அடங்கி இருக்கிறது. Your future is in the seed that you have. உங்களிடத்தில் இருக்கிற அந்த விதையில தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. சீட்னா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சீடு இப்போ ஆதியாகமம் 1:11 ஆண்டவர் சொல்றாரு, பூமியானது சகல விதமான விதை தரும் புல் பூண்டுகளை திரளாக என்ன பண்ண கடவுது, பிறப்பிக்க கடவுது. தங்களில் தங்கள் விதையை உடைய கனி தரும் விருட்சங்களை என்ன பண்ண கடவுது, திரளாய் பிறப்பிக்க கடவுது. அப்ப சீட்னா என்னன்னா கண்டினியூட்டி. நல்லா கவனிங்க. சீட்னா என்னது? ஒரு தொடர்ச்சி. ஒரு மாமரம் நட்டு வைக்கிறோம், ஒரு வாழை மரம் நட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வாழை கண்ணு எடுத்துன்னு வந்து வைக்கிறோம். அது மொத்தம் நம்மளும் வெட்டி வீசினா கூட திருப்பி அங்கேருந்து என்ன பண்ணும், அந்த வாழை கண்ணு அவர் கண்டினியூ ஆகும். அதை அழிக்கவே முடியாது. சீடு கூட அப்படிதான், அழிக்கவே முடியாது. யூ கான்ட் டிஸ்ட்ராய் சீடு பிகாஸ் சீட் மீன்ஸ் கண்டினியூட்டி. ஒரு விதை எடுத்து நிலத்துல விதைக்கிறோம், அது என்ன பண்ணுது, நல்லா வளருது, மரமாவது, அப்புறம் கனிகளை தருது. ஒவ்வொரு கனியிலும் ஒரு விதை இருக்கு, அல்லது ஒவ்வொரு கனியிலும் நிறைய விதைகள் இருக்கு. பப்பாளி போன்ற பழங்கள்லாம் எடுத்தீங்கன்னா நிறைய விதை இருக்கு. சில விதைகள், சில பழங்கள்ல, மாம்பழம் அந்த மாதிரி பழங்கள்ல ஒரே ஒரு விதை இருக்கு, தேங்காய்ல ஒரே ஒரு விதை இருக்கு. ஆனா பல பழங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட விதைகள் இருக்கு. சீத்தாப்பழம் எடுத்துக்கோங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட விதைகள் இருக்கு. தர்பூசணி எடுத்துங்க, நிறைய விதைகள் இருக்கு. ஒவ்வொன்றுத்தையும் திரும்ப கொண்டு போய் விதைச்சா ஒவ்வொன்றுத்துல இருந்து நிறைய வரும் மரங்கள். அப்புறம் இந்த முழு பூமியே என்ன ஆயிடும், மரங்களால் மூடப்பட்டுரும். அப்ப சீட் மீன்ஸ் கண்டினியூட்டி. நம்முடைய வாழ்க்கையில எது தொடர வேண்டும் என்றாலும், எதை உருவாக்க வேண்டும் என்றாலும், இந்த விதை தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், விதையை கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த மாங்காய் விதை இல்லையா, மாங்கொட்டை சொல்றோம். நல்லா பழத்தை சாப்பிட்டுட்டு எல்லா பக்கமும் சாப்பிட்டு என்ன பண்றோம், அந்த மாங்கொட்டையை தூக்கி வீசி எறிகிறோம். இந்த மாங்கொட்டை போய் இப்போ என்ன பண்ணுது, ஒரு விதை மாதிரி. இந்த மாங்கொட்டையில என்ன இருக்குன்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த மாங்கொட்டையை கொண்டு போய் நம்ம நட்டு வச்சோம்னா, பூமியில நம்ம நட்டு வச்சோம்னா, அதுல இருந்து என்னென்னலாம் வருது, மாமரத்தினுடைய வேர் வருதா இல்லையா, நீங்க சொல்லுங்க. வருதா? வேர் வருது, அப்புறம் ஸ்டெம் வருது, நடுத்தண்டு வருது, அப்புறம் கிளைகள் வருது, அப்புறம் என்ன வருது, இலைகள் வருது, அப்புறம் என்ன வருது, பூக்கள் வருது, மொட்டு வருது, அது பூவா மாறுது. அதுக்கப்புறம் அந்த பூ என்ன ஆகுது, காயா மாறுது. அப்புறம் அந்த காய் என்ன ஆகுது, பழமா மாறுது. எல்லாம் எதுக்குள்ள இருக்குது? எல்லாமே எதுக்குள்ள இருக்குங்க? விதைக்குள்ளதாங்க இருக்குது. அந்த விதையை நம்ம என்ன பண்றோம், எந்த விதையா இருந்தாலும் நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறதே கிடையாது. The seed as the root, the seed as the stem, the seed as the branches, the seed as leaves, the seed has flowers, the seed as fruits, and every fruit has its seed. So ஒவ்வொரு பழத்திலும் மறுபடியும் என்ன பண்ணுது சொல்லுங்களேன் நீங்க தான். ஒரே ஒரு மாங்கொட்டை தாங்க நம்ம நட்டு வைக்கிறோம். அந்த மாங்கொட்டையில இருந்து என்னென்னலாம் வருது, வேர் வருது, அடிமரம் வருது, கிளைகள் வருது, இலைகள் வருது, அப்புறம் பூ வருது, மொட்டு வருது, அப்புறம் அது காய் வருது, அது பழமாகுது. ஒவ்வொரு பழத்துக்குள்ள ஒரு விதம் இருக்கு. நம்ம ஒண்ணுதான் நட்டு வைக்கிறோம், ஆனா நிறைய வருது. எல்லாம் எங்க இருக்குது, எதுக்குள்ள இருக்குது? சீடுக்குள்ளதான் இருக்குது. நீங்க உங்களோட வாழ்க்கை நன்றாய் இருக்க வேண்டும் என்றால், நன்றாய் இருப்பதற்கு, ஆசீர்வாதமா இருப்பதற்கு தான் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார், உங்ககிட்ட சீடை கொடுத்துக்கிறார். God has entrusted you with a seed. ஒருத்தரையும் அவர் எம்டியா உண்டாக்கவே இல்லை. Everybody has their own seed. எல்லாருக்குள்ள விதை இருக்கு, எல்லார்கிட்டயும் விதை இருக்கு. மோசையை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே இவ்வளவு பெரிய சமுத்திரம் முன்னாடி வந்து நிக்குது, இவங்க எல்லாம் கல் எறிறாங்க, ஒரு பக்கம் பார்வோனுடைய ராணுவம், நான் என்ன பண்றது? இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டி விட்டீங்களே, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா முள்செடி அண்டியே உங்களை உதறி விட்டு போயிட்டே இருந்திருப்பேன் நான்.
இந்த இடத்துல வந்து நிக்க வச்சு என்ன வந்து திக்குமுக்காட பண்ணுன்னு இருக்கீங்க. என்ன பண்ற இப்போ? நம்ம கூட பாருங்க, கடவுள் நம்மளை அழைக்கிறாரு. வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்மளாம் நினைக்கிறோம், பேசாம அன்னைக்கே போயிருக்கலாம் போல நம்ம வேலையை பார்த்துன்னு. இவர் பின்னாடி வந்து நம்ம இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குதுன்றா. அந்நேரத்துக்கு கர்த்தர் பார்த்து கேட்கிற மோசே பார்த்து, உன் கையில என்ன இருக்கு? வாட் டு யூ ஹேவ்? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன், எல்லாருக்கிட்டையும் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு? உன்னை கொடுத்து வச்சுக்கிறாரு. நம்ம வந்து அதை ரொம்ப சாதாரணமா பார்த்துடுறோம். பட் the seed is a supernatural seed for your provision. உங்களோட ப்ரொவிஷனுக்காக கடவுள் உங்களோட தேவைகள் எல்லாம் சந்திப்பதற்காக கர்த்தர் உங்க கையில கொடுத்து வச்சுக்கிறாருங்க அந்த சீடை. இந்த சீடை சாப்பிடக்கூடாது நம்ம. அந்த விதையை நம்மளும் முழுங்கிடக்கூடாது. அவர் யாரு? விதைக்கிறவனுக்கு தான் என்ன பண்றாரு சொல்லுங்களேன். 2 Corinthians 9:10 சொல்லுது, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவராக இருக்கிறார். He gives the seed to the sower. So you must be a sower. If you are a sower, you have no end. உங்களுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா சீட்னாவே கண்டினியூ தானே. உங்ககிட்ட என்ன இருக்குது? மோசையை பார்த்து கேட்டாரு. என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. என்னை பார்த்து ஆண்டவர் கேட்டார், என்ன நான் கையை பார்க்குறேன், என் கையில் ஒன்றுமே இல்லைங்க. இல்லை, என் கையில் பைபிள் இருக்குது, டைரி இருக்குது, ஐபேட் இருக்குது. உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. ஒரு விதவை, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, 2 பிள்ளைங்க, கடன் கொடுத்தவங்க பிள்ளைங்களை பிடிச்சின்னு போயிட்டான். இந்த மாதிரி நேரம் தீர்க்கதரிசிகிட்ட வர, ஐயா என் புருஷன் உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பேர் ஆண்டவரோட பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றினார், போஷிச்சாரு. இப்போ அவர் இறந்துட்டார், நிறைய கடங்காரங்க வந்து என் பிள்ளைங்களை பிடிச்சின்னு போயிட்டாங்க. அவர் பார்த்து கேட்கிற, ஸ்ரீயே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிற? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? வாட் டு யூ ஹேவ்? உங்ககிட்ட பணம் இருக்கலாம், அல்லது உங்ககிட்ட வேற ஏதாவது திறமைகள் இருக்கலாம், அல்லது உங்களிடத்துல நேரம் இருக்கலாம், அல்லது உங்களிடத்துல ஒரு பெரிய வாஞ்சை இருக்கலாம் கடவுள் பேர்ல, அல்லது உங்களிடத்துல அன்பு இருக்கலாம், நிறைய எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அன்பு இருக்கலாம், உங்களுக்கு இரக்கம் இருக்கலாம், தயவு இருக்கலாம். எவ்ரிதிங் இஸ் a seed. ஒண்ணுமே இல்லைங்க நீ யாருமே சொல்ல முடியாது. யூ ஹேவ் 24 hours a day. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. ஒண்ணுமே இல்லை, டைம் கொடுக்கும் ஆண்டவருக்கு. என்கிட்ட ஒண்ணும் இல்லை ஆண்டவர் கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு நேரம் இருக்கு, நேரத்தோட சபைக்கு வரலாம். 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிற சபைக்கு எவ்வளோ லேட்டாக வர்றது? ஆண்டவர் முதல்ல வைக்கிற கதையா இது? முதல்ல நேரத்துக்கு வரணும். ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன், என்கிட்ட ஒரு சீடு கொடுத்துக்கிறேன், நேரத்துக்கு கரெக்டாக போகிறதுக்குரிய ஒரு வாஞ்சையை எனக்குள்ள வச்சுக்கிறேன், நான் இதை உமக்காக கொடுக்குறேன். இந்த திருச்சபையில் அதை என்ன பண்ணுறேன்? இந்த நேரத்தை விதைக்கிறேன், நேரத்துக்கு நான் வருவேன். ஒரு பொருத்தனை பண்ணணும். இந்த அம்மா சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கு, அதை தவிர வேற ஒன்றும் இல்லைன்றாங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை பெருக செய்கிறார் கர்த்தர், நல்ல பெருக செய்கிறார். நம்ம நான் நினைக்கிறோம், ஐயோ சர்ச்சுக்கு போனால் யாருங்க படிக்கிறது? கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வச்சு எப்படி சர்ச்சுக்கு வர சொல்றீங்க? அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சர்ச்சுக்கு வந்தா கடவுளோட பிரசனத்தில் வரும்பொழுது அதெல்லாம் சுலபமாயிடும். கடவுள் நுண்ணறிவை கொடுப்பார். தானியலுக்கு கொடுத்துக்கிறாருங்க, இதை அவனுக்கு கொடுத்துக்கிறாரு, நுண்ணறிவை கொடுத்துக்கிறாரு, மதி நுட்பத்தை கொடுத்துக்கிறாரு. இங்க வரும்போதெல்லாம் ரொம்ப சுலபமாயிடும். ஏன்னா சத்தியத்தை கேட்கும் போது கடவுள் எவ்வளவு பெரிய உதவி செய்கிறவர், எவ்வளவு பெரிய தயவு காண்பிக்கிறவர், எவ்வளவு பெரிய இரக்கத்தை செய்கிறவர், எப்படி தெய்வாதீனமான உதவிகளை உங்களை தேடி வர செய்கிறவர்னு உங்களுக்கு புரியும். அப்ப கடவுளை நம்பி படிப்பீங்க. கெமிஸ்ட்ரியே ஈஸி ஆயிடும். ரொம்ப கெமிஸ்ட்ரி என்ன பண்ணும்? ஈஸியா இருக்கும். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குதா? இங்க வரணும், கரெக்டா நேரத்துக்கு வரணும், 4 பேரை கூட்டிட்டு வரணும், தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்பி 4 போட்டு கூட்டிட்டு வரணும். இங்க தூங்காத, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் வாங்க. ஸோ சீடு, இந்த சீடுக்குள்ளதாங்க எல்லாமே இருக்கு. நான் சொன்ன எல்லாமே அதுல தான் இருக்கு. வேர் இருக்கு, ஸ்டெம் இருக்கு, பிரான்ச்சஸ் இருக்கு, லீவ்ஸ் இருக்கு, ஃப்ளவர் இருக்கு, ஃப்ரூட் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்குள்ளும் ஒரு ஒரு விதை இருக்கு. கண்டினியூ இருக்கு. இப்போ ஒரு சீடை பார்க்கும்பொழுது வேற உங்களால் பார்க்க முடியுதா? உங்களை பார்த்தான் கேட்குறேன், சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. வேற பார்க்க முடியுதா? அதுல அந்த விதைக்குள்ள வேறு இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா? இல்ல.
கிளை இருக்கிறத பாக்குறீங்களா? இல்ல. இலை இருக்கிறத பாக்குறீங்க? இவ்வளோ ஆயிரக்கணக்கான இலைகள் இருக்கிறத பாக்குறீங்களா? இல்ல. அப்புறம் அந்த நடு மரம் இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா விதைக்குள்ள? இல்லையே. விதையே ரொம்ப சின்னதா இருக்கு, அதுக்குள்ள எப்படி இவ்வளவு பெருசு வரும்னு நம்ம யோசிக்கிறோம். பழம் இருக்கிறத பாக்குறீங்களா? பூ இருக்கிறத பாக்குறீங்களா? இல்லவே இல்லை. எதையுமே பார்க்கல. ஆனா அந்த விதைய நட்டு வைக்கும் பொழுது அது எல்லாமே என்ன பண்ணுது சொல்லுங்களேன்? வருதா இல்லையா? நம்ம உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி சொல்றீங்க. வருதா இல்லையா? அதெல்லாம் நட்டு விதைய நட்டு வைக்கும் போது when you plant the seed, கர்த்தர் அந்த விதை என்ன பண்றாரு? விளைய செய்கிறார். 2 கொரிந்தியர் 9:10. 2 கொரிந்தியர் நிருபம். அவர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர் மட்டும் இல்ல. 2 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 3 from 6 onwards. 1 கொரிந்தியர் 3:6 இருந்து. பவுல் யார்? நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே என்ன பண்றாரு? என்னங்க பண்றாரு? வெறும் நட்டு வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. விதைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. சோ பண்றது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. மற்ற எதுவும் நம்முடைய வேலை கிடையாது. சோ பண்ணோம், அப்புறம் என்ன பண்ணோம்? நீர் பாய்ச்சணும். விளைய செய்யறது யாருங்க? நீங்களே விளைய செய்திருவீங்களா? டெய்லி போய் நோண்டி நோண்டி பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்ல, விளையாது. அப்ப சீடுக்குள்ள எல்லாமே இருக்குது, ஆனா நம்ம கண்ணுக்கு அதெல்லாம் தெரியுது கிடையாது. பட் when you sow the seed and when you water the seed, கர்த்தர் என்ன பண்றாரு? அதை விளைய செய்யறார். அதுக்குள்ள இருக்கிற முழு பொட்டன்ஷியலும் வெளியே வரும்படி செய்யறாரு. இப்போ நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல போறேன், அற்புதமான ஒண்ணு சொல்ல போறேன். விதை பத்தி சொல்ல வேண்டிய எல்லாமே சொல்லிட்டேன். இந்த விதை தான் உங்களோட விதைக்குள்ளதான் உங்களுடைய எல்லா எதிர்காலமும் இருக்குது. இந்த விதைக்குள்ள இவ்வளோ டீட்டெயில் இருக்கு, எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியுது கிடையாது. ஆனா நம்ம அதை விதைக்கும் பொழுது இந்த அற்புதம் நடக்குதா இல்லையா? நடக்குது. எல்லாமே அதுல இருந்து வருது. ஒரு விதை, அது மூலமா வந்த ஒரு ஆலமரம் 500 ஆண்டு பழமையானது கூட இருக்குது. அவ்வளோ பழமையான மரங்கள்லாம் கூட உலகத்தில் இருக்கு. எப்படி பாருங்க, அது சீடுக்குள்ள அவ்வளோ பவரை வச்சு நமக்குள்ள கொடுத்துக்கிறார், நம்மகிட்ட கொடுத்துக்கிறார். எல்லாருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி, அவனை ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் கேரி தாற்றண்டையில் என்ன பண்ண, ஒளிஞ்சுக்கோ அப்படிங்கிற. நீ இப்போ அங்கே ஒளிஞ்சுக்கோ, நான் ஒரு காகத்துக்கு கட்டளை இட்டு இருக்கிறேன், அந்த காகம் உனக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுக்கும், சாப்பாடு கொண்டு வரும், போ அப்படிங்கிற. அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறான். டெய்லி அந்த காகம் என்ன பண்ணுது, அவனுக்கு சாப்பாடு கொண்டு வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கேரி தாற்று ஆறு வற்றி போகுது. வற்றி போன உடனே அவர் சொல்றாரு, நீ எழுந்து சாரிபத் என்னும் ஊருக்கு போ, உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படி சொல்றாரு. விதவைக்கு கட்டளையிட்டேன். எழுந்து நேரா போறான் சாரிபத்து. போனா அந்த அம்மா, ஒரு அம்மா இந்த பட்டணத்து வாசல்ல வரும்போது ஒரு அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவை பார்த்தா, அம்மா கொஞ்சம் குடிக்கிறது தண்ணி கொடுமா. யாருன்னு தெரியாது அவனுக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னா. இந்த அம்மா எடுத்துன்னு வரலான்னு திரும்பும்போது அப்படியே ஒரு அடைய சுட்டி என்கிட்ட எடுத்துன்னு வந்துறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, ஏப்பா இருக்குது கொஞ்சோண்டு மாவு, ஒரு புடி மாவும் கலசத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, இதுல 2 அடை சுட்டு ஒன்னு என் பிள்ளை கொடுத்துட்டு இன்னொன்னு நான் சாப்பிட்டு சாவலான்னு இருக்கோங்க. இதுதான் பெரிய பிளான், அவங்களோட லைஃப் பிளான். அதுதான், சாப்பிட்டு சாகணும், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப எலியா சொல்றாரு, நீ போய் உன் வார்த்தையின்படியே அடைய சுடு, ஆனா அதுல முதல்ல எனக்கு எடுத்துட்டு வா. எப்படி இருக்கும்? நீங்க உங்க வீட்டுல இட்லியும் மீன் குழம்பு செய்றீங்க, செஞ்சு போஸ்ட் எனக்கு எடுத்துன்னு வாங்கினா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இருந்தாலும் முதல்ல நம்மளுக்கு எடுத்துன்னு சொல்றாரு, யோசிப்பீங்கல்ல? அது மட்டும் சொன்ன, முதல்ல எனக்கு எடுத்துணும் அப்படிங்கிற. அப்படி எடுத்துன்னு வந்தீங்கன்னா அந்த பானையில மா செலவழிந்து போறது இல்லை, கலசத்துல எண்ணெய் குறைவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ இந்த அம்மா கையில இருக்கிறது என்னது? ஒரு புடி மாவு. என்ன பண்ண முடியும்? ஒரு புடி மாவு வச்சு என்ன பண்ண முடியும்? பெருசா ஒன்றும் பண்ண முடியாது தானே. ஆனா இந்த ஒரு புடி மாவை விதையா பார்க்கணும். இப்போ அந்த கொஞ்சம் எண்ணெய விதையா பார்க்கணும். பார்த்துட்டு அதை கடவுளுடைய கரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு வச்சுக்காங்க.
என்ன நடக்குது? அவளும் அவனும் அவளுடைய வீட்டார் அனைவரும் பஞ்ச காலம் முழுவதும் 3.5 வருஷம், கிட்டத்தட்ட 3.5 வருஷம் மழை பெய்யல, 3.5 வருஷம் பஞ்சம், 3.5 வருஷமா உயிரோடு இருந்தார்கள். எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. தீர்க்கதரிசியும் நல்லா சாப்பிட்டாரு, அந்த அம்மாவும் நல்லா சாப்பிட்டாங்க, அவன் பிள்ளையும் நல்லா சாப்பிட்டாங்க, வீட்டார் அனைவரும் நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ அந்த ஒரு புடி மாவை அன்னைக்கு 2 அடை சுட்டு அந்த அம்மாவும் பிள்ளையும் சாப்பிட்டு அன்னைக்கே சாப்டர் க்ளோஸ், அன்னைக்கே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். பட் காட் வாண்ட்ஸ் டு கண்டினியூ தேர் லைஃப்ஸ். அவங்க வாழ்க்கை தொடரும், அவங்க தொடர்ந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதனால தான் சொன்னார், முதல்ல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடு சீடு, அது சாப்பிடாத, சீடை கொண்டு வந்து என்ன பண்ணு ஆண்டவருக்கு கொடு. கொடுத்தா பாருங்க, அந்த அம்மா கொடுத்த உடனே வாழ்க்கை கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சொல்றேன். வாட் இஸ் எ சீட்? If you don't have money, you don't have love, you don't have friends, and you don't have favor, you don't have anything, but you have the word of God, which is the seed of God. அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய, சொல்லுங்களேன், விதை தேவனுடைய. நான் இங்க ரெஃபரன்ஸ் சொல்லும்போது நீங்க உங்க பைபிள் பார்த்து வாசிக்கணும். லூக்கா 8:11 என்ன சொல்லுது? விதை தேவனுடைய வசனம். இப்ப எவ்வளவு சீடு இருக்கு பாருங்க உங்க கையில. திடீர்னு பார்த்தா ஏகப்பட்ட சீடு இருக்கு. இப்ப இந்த சீடு என்ன பண்ணணும்? சீடு கையில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது நடக்குமா? நைட்டுக்கு அப்படியே இறுக்கமா, அப்படியே அந்த மாங்காய் சாப்பிட்டுட்டு கொட்டையை நல்லா இறுக்கமா பிடிச்சிடு, நைட் அப்படியே தூங்கிடுறோம். ஒன்றும் நடக்கல. மறுநாள் காலையில், ஓ தண்ணி இல்லை, மறுநாள் ஒரு பக்கெட்டுக்குள்ள கையை விட்டு உள்ள மாங்கொட்டையை வச்சுட்டு அப்படியே தூங்குறோம். மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தா ஒன்றும் நடக்கலை. இந்த விதை முளைக்கிறதுக்கு மண்ணில் விதைக்கப்பட வேண்டும் இல்லையா? மண்ணில் விதைக்கப்படணும். இப்போ சீட் நம்மக்கிட்ட இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் வியாதியாக இருக்கிறீங்க, டாக்டர் சொல்கிறார் உங்களுடைய கர்ப்பப்பை ஓவரியில் ஒரு கட்டி இருக்கு, இது கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு துக்கம் தாங்க முடியல, ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் எவ்வளோ செலவாகுமோ, எவ்வளோ பிடுங்குவாங்களோ தெரியல, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த லைட்டு என்ன பண்ணுது? ட்ரூத் மேலே ஃபோக்கஸ் பண்ணுது. Now you must focus on what the truth says. The truth says you have been healed by his stripes. அவருடைய தழும்புகளால் நீங்கள் ஏற்கனவே குணம் ஆனீர்கள் சொல்லுது. இப்போ இந்த சீடுக்குள்ள இந்த கட்டி எப்படி உடையும், இந்த கட்டி எப்படி டிசப்பியர் ஆகும், இந்த கட்டி எப்படி வெளியே வரும், அல்லது எப்படி மறைஞ்சு போகும், எப்படி சிதைஞ்சு போகும், எப்படி ஒழிஞ்சு போகும், எப்படி ஒன்றும் இல்லாமல் போகும், எந்த குறிப்பும் நம்மளுக்கு மேலோட்டம் பார்க்கும்போது உண்மை தெரியாது. ஏன்னா சீடு பார்க்கும்போது வேர் தெரியல, ஸ்டெம் தெரியல, பிரான்ச் தெரியல, லீவ்ஸ் தெரியல, ஃப்ரூட்ஸ் தெரியல, எதுவுமே தெரியல. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? விதைக்கிறோம். இப்போ இந்த சீடு எடுத்தா நமக்கு அது சுகம் கிடைக்குமா இல்லையான்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த வியாதி போகுமா போவாதான்னு நமக்கு ஒரு டீட்டெயிலும் இந்த சீடை பார்த்தா தெரியல நமக்கு. பட் த சீட் சேஸ் கர்த்தர் சகல நோய்களையும் வியாதிகளையும் முன்னை விட்டு விலக்குவார். That is the truth. That is the seed. You have to embrace the truth and embrace that seed. And you have to boldly confess. Open your mouth and confess what the truth says, not what the doctor says. I'm telling you the truth. Let this truth brings light into your heart and mind. உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரட்டும். டாக்டர் 1000 சொல்லிடலாம், அவர் படிச்சிருக்கிறார், எல்லாம் கரெக்ட். பட் we are in the world, but we are not of the world. We are totally in a different realm. We are in the loving son's presence. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இருளின் ராஜ்யத்துக்கு கீழே இல்ல, பிசாசினுடைய ஆளுகை கீழே கிடையாது. அவன் சொல்லுவான், பயமுறுத்துவான், கவலையை உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுவான், எப்படியாவது நீங்க கவலை பண்ணணும், பயப்படணும்னு முயற்சி பண்ணுவான். பட் யூ மஸ்ட் see the seed and take the seed by saying it and plant the seed into your heart, which is the good ground. You must plant the seed. நான் சொல்றேன், நீங்க சாக மாட்டீங்க, வியாதினாலும் சாக மாட்டீங்க. எசேக்கியா ராஜா ஜெபம் பண்றான் பாருங்க,
அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்றாரு, கர்த்தரே ஒரு ஆள் அனுப்புறாரு. ஆள் அனுப்பி வியாதி நீங்கள் பழைக்க மாட்டீரு, செத்து போயிடுவீர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு ஒரு ஆள்கிட்ட. ஏசாயா 38:1 வாசிக்கிறேன். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இப்போ எசேக்கியா தன் முகத்தை சிவப்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமும் உண்மையுமாய் நடந்த உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிற என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாரு. அவர் எல்லா வியாதியும் உங்களை விட்டு விளக்குவார். நீங்க என்ன பண்ணணும், இந்த சீடை கண்டுபிடிச்சு அதை எடுத்து நம்முடைய இருதயமாகிய நல்ல நிலத்தில் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், விதைக்க வேண்டும். ஒருவேளை சீடை பார்க்கும்போது அது முக்கியத்துவம் இல்லாத மாதிரி தெரியலாம். சீடை பார்க்கும்போது அதுல வேர் இல்லாத மாதிரி, ஸ்டெம் இல்லாத மாதிரி, பிரான்ச் இல்லாத மாதிரி, லீவ்ஸ் இல்லாத மாதிரி, ஃப்ரூட் இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. when you boldly confess what the word says, what the truth says, what Jesus said, it will produce the root, it will produce the stem, branches, leaves, fruits and the seed within it. எல்லாத்தையும் உண்டாக்காது. நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த லைட் முதல்ல வெளிச்சம் வரட்டும், சத்தியம் என்னன்னு பாருங்க. இந்த விதையை எடுத்து தைரியமா உங்களுடைய இருதயத்தில் விதைங்க. பயப்படாதீங்க. யாராவது ஏதாவது சொன்ன உடனே பயந்துடக்கூடாது. இல்லைங்க, உங்களுக்கு மண்டை ரொம்ப வீக்கமாக இருக்குது, ஸ்கேன் பண்ணணும், என்ன ஒன்றா இருக்கலாம், ஸ்கேன் பண்ணிவிடுங்க. எதுக்கும் நீங்கள் பயத்தில் தான் போய் பண்ணுறோம் எல்லாமே, நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. we must focus on what God says. அவர் சொல்றாரு, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன், நோய்களை எல்லாம் குணமாக்கி விட்டேன். எத்தனை பேர் இதை பார்க்குறீங்க? நான் சொல்றேன், இதை பாருங்க. எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் அது டிசப்பேர் ஆகும். எவ்வளோ பெரிய கிட்னி வியாதி இருந்தாலும் அதெல்லாம் சரி ஆகும். எவ்வளோ பெரிய இருதய வியாதி இருந்தாலும் அதெல்லாம் சரிப்படுத்துவார் ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுந்திருப்போம், முதல்ல ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. கம்யூனியன் 5 நிமிஷத்தில் இணை போதகர் எஸ்ரா அவர்கள் வந்து நடத்துவாங்க. நம்ம முடிச்சிடலாம். எல்லாரும் முதல்ல எழுந்திருப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காகவும் ஸ்தோத்திரம் கேட்ட சத்தியத்துக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் ஜெயிப்பதற்கும் எங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து நல்ல விதத்தில் வாழ்வதற்கும் நீர் 3 காரியங்களை, முக்கியமான காரியங்களை கொடுத்திருக்கிறீர். லைட், ட்ரூத், சீடு. ஆண்டவர், இது 3ஐயும் நாங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்த எங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் புத்தி கூர்மையும் சாமர்த்தியத்தையும் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும். அவர்களுக்குள்ளே ஒரு புதிய வெளிச்சம் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதெல்லாம் பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வெற்றி மேலே வெற்றி பெற எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி ஒத்தாசை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களிடத்தில் அவர்கள் கையில நீர் ஒன்றை கொடுத்திருக்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு நீங்க கேட்ட போல எங்களை ஒவ்வொருத்தரும் பார்த்து கேட்கிறீர். அந்த சீடை நாங்களே சாப்பிடாம அந்த சீடை விதைக்கும் பொழுது அது பல மடங்கு பெருகுகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய வாழ்க்கை, பொருளாதாரம், சுகம், சரீர சுகம், நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், பெருக்கம் எல்லாம் அவர்களுக்கு உண்டாகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். பெரிய அளவில் உண்டாகிறதுக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்க ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். தயவுசெய்து உட்காருங்கள். நம்முடைய இணை போதகர் எஸ்ரா அவர்கள் வந்து திருவிருந்த ஆராதனை நடத்துவார். நம் கண்களை மூடி இந்த திருவிருந்த ஆராதனைக்காக ஜெபிப்போம், ஆசீர்வதிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக என்ன செய்திருக்கிறீர்? கல்வாரி சிலுவிலே ஏன் பாடுபட்டீர்? எதற்கு உம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தி, எதற்கு நீர் ரத்தம் சிந்தனீர் என்ற அடிப்படையில் நாங்கள் இதை எடுக்கிறோம். இதில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆமென். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 55, 56, 57 மூன்றே வசனங்களை மட்டும் வாசிப்போம். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, ஃபார் மை ஃப்ளஷ் இஸ் ட்ரூ ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஆவிக்குரிய உணவா இருக்கிறது. நம்ம மாம்ச கண்களில் பார்க்குறோம், ஒரு கப்பில் திராட்சை ரசம் மாதிரி கொடுக்குறாங்க, உருண்டையாக வெள்ளையாக கொடுக்குறாங்க. அது கோதுமை பரோட்டோ அது மாதிரி கிடையாது. அது தேவன் சொல்றாரு ஸ்பிரிச்சுவல் ஃபுட் அப்படின்ற ஆவிக்குரிய உணவு. ஏன் அது ஆவிக்குரிய உணவா இருக்கிறது அப்படின்னா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்போ இது எதன் அடிப்படையில் நாம் பண்ணுகிறோம் அப்படின்னா, அவர் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கிரயத்தையும் அவர் செலுத்தியிருக்கிறார். செலுத்துறது மட்டும் இல்லை, அவர் சொல்றாரு, இது என்னுடைய மாம்சமா இருக்கிறது, இது என்னுடைய ரத்தமா இருக்கிறது. இது ஒரு ஆவிக்குரிய உணவா இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இது எப்படி சொல்றாரு அப்படின்னா, என்னை விசுவாசித்து என்னை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக இது ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இது எல்லா மக்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் கிடையாது. இது யாருக்கானது? அவரை விசுவாசித்து அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு என்ன பண்றாருன்னா, இதை பானம் பண்ணும் போது, இந்த ரத்தத்தை நம்ம குடிக்கும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, கிறிஸ்து நமக்குள்ள வாசமா இருக்கிறார், நித்தியமா அவர் இருக்கிறார், அவருக்குள்ள நாம் வாசமா இருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் நடக்கிறது பாருங்க. இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, சாபங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, வியாதிகள் எல்லாம் குணமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்முடைய இருதயங்களில் வாசமா இருக்கிறார். இருதயங்கள் வாசமா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, வியாதி இருக்காம, நம்ம சரீரத்தில் வியாதி இருக்குமா, குடும்பத்தில் தோல்வி இருக்குமா, தரித்திரம் இருக்கிறோமா, ஏன் இதெல்லாம் இருக்காது அப்படின்னா, அவர் கல்வாரி சிலுவையில் இது எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, பலமாக உருபிக்கப்பட்ட கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அந்த ட்ரேஸ் இல்லை, அவர்கிட்ட பாவம் இல்லை. அவர் பாவத்துக்காக ஒரே தரம் அவர் பலியிடத்தினால என்ன நடந்தது அப்படின்னா, பாவம் இனி நம்மளை ஆண்டு கொள்வதில்லை. அப்போ எதுவுமே ஆளுகை செய்ய முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு உருவாயிருக்கிறது. தேவனுக்கும் நமக்கும் அப்பா பிள்ளை என்ற உறவை தேவன் புதுப்பித்து நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் எடுக்கிறோம். இது நம்முடைய நீதியை வெளிப்படுத்தவோ, நாம் எந்த கிரியை செய்திருக்கிறோம் அதனால நம்ம எடுக்கிறோமா? இல்லை, அவரே சொல்லியிருக்கிறாரு, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டாக இருக்கிறது. இது எடுக்கும்போது ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி ஒரு புதிய ஒரு உறவை புதுப்பித்து இப்போ நமக்குள்ள அந்த தேவன் வாசம் பண்ணி இருக்கிறார். அவருடைய நீதி, அதன் அடிப்படையில் நாம் இதை எடுக்கிறோம். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம், பிற்பாடு உங்களுக்கு பரிமாறப்படும். அப்புறம் நம்ம ஒன்று சேர்ந்து எடுப்போம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மாம்சத்தை புசித்து என்ற ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். என்னுடைய வார்த்தை சொல்றது போல இதை நாங்கள் ஆண்டவரை பானம் பண்ண போகிறோம். நீர் எங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறீர், அந்த நித்திய ஜீவன் என்றென்றைக்கும் இருக்கும், அவன் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறதுபடி நாங்கள் இப்பொழுது கிறிஸ்துவனுடைய ஜீவனால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். என்றென்றைக்கும் நாங்கள் உயிரோடு இருக்கும்படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். ஆவிக்குறி ரீதியில நாங்கள் மரணத்தை காண்பதில்லை என்று இந்த உடன்படிக்கை எங்களுக்கு காண்பித்திருக்கிறது. இதை நாங்கள் எடுக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, வெற்றி, சமாதானம், நல்வாழ்வு, சந்தோஷம், இது எல்லாவற்றையும் எங்களுக்காக சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் எடுக்கிறோம், அந்த ஜீவன் எடுக்கிறோம். தேவன் எங்களோடு உள்ள இருக்கிறார். அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஐக்கியத்தின் அடிப்படையில் நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய நாமம் மகிமை பாராட்டும். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கல்வாரியின் கருணையிலே காயங்களில்
ஆனுதே கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. ரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீலாவின் நின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீலாவின் நின்று பாயுதே. விலையேற பெற்றோ நாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோ நாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். நாம் யாரும் அப்பத்தை புசிப்போம். பூஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நாம் யாரும் பானம் பண்ணுவோம். நாம் நன்றி செலுத்துவோம். இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை தேவன் நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருவோம். ஆண்டவர், நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் எழுந்திருக்கிறீர். ஒரு நோக்கத்தோடு நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, இது எங்களுக்குள்ள நீர் வாசம் பண்ணியிருக்கிறீர். பரிசுத்த ஆவியான உதவியின் மூலியமாக பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணியிருக்கிறீர். இது எல்லாமே தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தின ஒரு மாபெரும் தயவு கிருபையாக இருக்கிறது. இதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.